மற்றும் ஒரு குர்பே தோட்டத்திலிருந்து எம்ஆர் மயு. இந்த தோட்டம் வந்து 77 டிபார்ட்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு. இதுன்ற அட்ரஸை வந்து நாங்கள் வீடியோவில் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட ஒரு தோட்டமாக காணப்படுது. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். நாங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சுற்றி பார்க்குறதோட உங்களுக்கும் இந்த ஒரு பதிவை வந்து தாரோம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஒரு பதிவு ஒன்று தாரோம். இதுதான் அந்த தோட்டத்தின் வாசல் முகப்பு வந்து. இப்போ நாங்கள் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. வந்து நீங்கள் தாராளமாக காரில் வந்து பார்க் பண்ணிவிட்டு இடத்த சுற்றி போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு தோட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இப்போ இதில் நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய அளவிலான ஆட்கள் வந்து வந்திருக்கிறாங்க தோட்டத்துக்கு. இப்போ தோட்ட காலம் பண்ணபடியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. 7 நாட்களும் காலை 9 மணிலேருந்து இரவு 7 மணி மட்டும் திறந்திருக்கு. இதுதான் தோட்டத்துக்குள்ளே நுழையிற வாசல் வந்து. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்குரிய பொருட்கள் இருக்குது. இதில் நாங்கள் கடைசியாக பார்ப்போம். இப்போ நாங்கள் தோட்டத்தை பார்க்கணும், தோட்டத்தில் என்ன பயிர்கள் இருக்குது, என்ன பல வகை இருக்குன்னு சொல்லி பார்க்குற ஆர்வத்தில் நேரடியாக தோட்டத்துக்கே போய் கொண்டிருக்கின்றோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த சைட்டெல்லாம் போகணும். இப்போ இடத்துல வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தா முன்னுக்கே ஒரு பெரிய ஒரு போட் போட்டுக்கிறாங்க. இதில் என்னென்ன பல பயிற்சிகள் இருக்குது, அதிൻ്റെ விலை என்ன, அதோடு நீங்கள் இந்த தோட்டத்தில் என்னென்னத்தை கடைப்பிடிக்கணும், குப்பைகள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணி போட்டிருக்காங்க படத்துலேயும் எழுத்துலேயும். நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தோட்டத்துக்குள்ளே போய் கொண்டுருக்குறோம். இப்போ சில பயிர்கள் வந்து இப்போ பயிரிட்டு கொண்டுருக்குறாங்க. சில பயிர் வந்து பயிர் செய்ய முடிஞ்சு அறுவடை கட்டத்தில் இருக்குது. அதில் மார்க் பண்ணி இருக்கிறதின்படி தான் நீங்கள் தோட்டத்தை வந்து அறுவடை செய்யணும். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் முதல்ல வந்து ப்ரைஸ் பழத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பழம் ப்ரைஸ் பழம் தான் கூடிய அளவுக்கு. இப்போ அங்கே வந்து பார்த்தா இதில் ப்ரைஸ் பழம் இன்னும் பெரிய அளவில் பழுக்கையில் ஒரு சில பழங்கள் வந்து இருக்குது. அப்போ நாங்கள் பிடுங்கி சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட் வந்து மிக சிறப்பாக இருந்தது. வந்து நாங்கள் என்ன சொல்கிறேன், கடையில் வாங்கி சாப்பிட்றதுன்னு பார்க்க இங்கே வந்து நாங்கள் நேச்சுரலாக மரத்தில் நாங்களே பிடுங்கி சாப்பிடுங்க அதுன்ற சுவையும் அந்த ஒரு என்ன சொல்கிறேன் அந்த தருணம் வந்து எங்களுக்கு சிறப்பாக இருந்தது. அதை விட இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடாரம் மாதிரி அடித்து அங்கேயும் ப்ரெஸ் பழம் வச்சுருக்காங்க. அது வந்து நிறைய விளைச்சல் கூடினதாக இருக்குது வந்து. அப்போ நீங்கள் அந்த இடத்தையும் பார்க்கலாம். வடிவாக சுற்றி பார்க்கணும். சில இடங்கள் வந்து அடைச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா ஆப்பிள் மரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஆப்பிள் இன்னும் பழுக்க இல்லை, காய்ப்பதமாக தான் இருக்குது. வந்து முதல் தோட்டத்தில் பார்த்த மாதிரியே இங்கேயும் இன்னும் பழுக்க இல்லை, அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் போல் இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னா சில வகையான பயிற்சிகள் நடைபெற்று கொண்டு. இதில் பார்த்தா வெங்காயம் விதைச்சிருக்கிறாங்க. இன்னும் வெங்காயம் என்ன சொல்கிற அறுவடை பருவத்துக்கு வேற இல்லை, விதைச்சிருக்காங்க. இதில் வந்து தொடக்கூடாது பிடுங்கக்கூடாதுன்னு போட் போட்டிருப்பாங்க. இங்கால பார்த்தோம்னு சொன்னால் சூரூசன்னு சொல்லக்கூடிய சிவத்த கோவா வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொத்தி கூட வந்து நல்ல பதத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ இதில் வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் வட்டி எடுத்துக்கொண்டே பே பண்ணிவிட்டு வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலையும் திருப்பி இன்னொரு பகுதியில் வெங்காயம் விதைச்சிருக்கிறாங்க. சில பயிற்சிகள் வந்து 2-3 பகுதிகளில் வந்து விதைச்சிருப்பாங்க. நாங்கள் அதை சரியான முறையில் தேடிக்கொள்ளணும். மிகப்பெரிய பிரதேசத்தில் இருக்கபடியே நாங்கள் வடிவாக ஆறுதலாக பொறுமையாக தேடிக்கொள்ளணும். நாங்கள் விடியவே போனது தான் கொஞ்சம் சுற்றி பார்த்து டைமுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அங்கே பார்த்தோம்னா இங்கே சைட்டுகளில் இப்போ சில பயிற்சிகள் செஞ்சு கொண்டுருக்குறாங்க. எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. நாங்களும் அப்படியே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கும் பதிவை தாரதோடு நாங்களும் சுற்றி பார்க்குறோம். இங்கால இதுலேயும் வந்து ஆப்பிள் தான் இருக்குது. ஆப்பிளும் வந்து பகுதியாக இருக்குது. 2-3 இன வகைகள் வந்து காணப்படுது. இன்னும் விளைச்சல் சரியான முறையில் வேறு இல்லை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமை மான்றதை நாங்கள் தனியாக பக்கெட்லாம் இது வரைக்கும் பார்த்துருப்போம். இங்கே கோதுமைன்ற விளைச்சலே இருக்குது. தானிய வகைகளோடையே காணப்படுது. இன்னும் அறுவடை காலம் வேறு இல்லை. அது இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் ப்ரைஸ் பழம் இருக்குது 3வது இடத்துலையும். இங்கே வந்து என்ன சொல்கிற பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, ஆனால் நல்ல பழங்கள் காணப்பட்டதில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி வந்து இருக்குது, தக்காளிக்காய். ஆனால் உள்ளுக்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடையண்டு போட்டிருக்காங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் போகக்கூடிய மாதிரி விட்டுருக்காங்க. இந்த தக்காளி பழத்தை பார்த்தா மிக சிறப்பாக நல்ல பச்சை கலரில் இருக்குது. வந்து இங்கால சைட்டுகளில் பார்த்தா என்ன சொல்கிற விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆரம்ப காலத்தில் மண் வெட்டி பிடிச்சி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு செஞ்சாங்க விவசாயங்கள். இப்போ இலகுவான முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிறாங்க.
இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெத்தி பூவான்னு சொல்கிற அது வந்துருக்கு. நாங்கள் பழமையாக பாக்கெட்லாம் நான் பார்த்துருக்குறேன். முதல் முறையாக வந்து நான் நேரடியாக செடியிலேயே பிடுங்கி பார்க்கக்கூடியமாக இருந்துச்சு. இங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் திருப்பி தக்காளி காயை விதைச்சிருக்கிறாங்க. பார்த்தா நல்ல பருவத்தோடு இருக்குது. இந்த தக்காளி காயை பிடுங்கி நல்ல ஒரு பால் கறி ஒன்று வச்சு சாப்பிட்டா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த பருவத்தில் இருக்குது. அதோட அங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் நல்ல சின்ன பருவத்தில் இருக்குது. சொல்லுவாங்களே எண்ணெய் கத்திரிக்காய் கறி செய்கிறேன்னு சொல்லுவாங்களே, அப்படி அதில் சரியான அளவில் இருக்குது. இதை கூட நீங்கள் பிடுங்கி எடுத்துக்கொண்டு வாங்கிக்கொள்ளலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த சைட் போகணும், அங்கே இங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி நீங்கள் நூல் போட்டு கட்டின பகுதிகளுக்குள்ளே செல்றதுக்கு தடைன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பயிற்சியை நிறைவடையாதபடியாக அந்த பகுதிகளுக்கு செல்ல தடை. நீங்கள் அப்படியான இடங்களை தவிர்த்து கொண்டீங்கன்னா உங்கள் என்ன சொல்கிற மரியாதையாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்கும். இங்கால நிறைய பயிற்சிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சலாட் இருக்குது. நாங்கள் நார்மலாக மார்க்கெட் வழியே கடையில் பார்த்த சலாத் வந்து இங்கே மண்ணோட வேரோட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதில் பச்சை கலர் சிவத்த கலர்னு சொல்லி 2-3 வகையான சலாட் வகைகள் இருக்குது. இது உடம்புக்கு மிகவும் சிறந்தது. அதோடு இங்கால பார்த்தோம்னு சொன்னால் அரிக்கோவேர் இருக்குது. அரிக்கோவேர் நாங்கள் நார்மலாக பக்கெட்லாம் குடியளவுக்கு வாங்குவோம், இல்லை மார்க்கெட்டில் வாங்குவோம். இங்கே மரத்திலே பிரசா பிடுங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால அதை விட குர்சத் இருக்குது. நிறைய 2-3 பகுதியாக குர்சத்தும் விதைச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த பகுதியெல்லாம் நாங்கள் எக்ஸிட் பண்ணணும், வெளியில் வந்து கொள்ளணும். இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் கொஞ்சம் சாமான்கள் வந்து விற்பனைக்காக போட்டுக்கிறாங்க. இது வந்து அந்த தோட்டத்திலே விளைஞ்சன்றபடியே இங்கே விலை குறைவாகவும் இருக்கும். அதோட வந்து மிக என்ன சொல்கிறது, நேச்சுரலான எந்த ஒரு மருந்து பாவனையும் இல்லாமல் நல்ல பொருட்களாகவே காணப்படுது. அதை விட இங்கால மரக்கன்றுகள் விற்கிறக்காக போட்டுக்கிறாங்க. விரும்பினா நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். அது இந்த விலைகள்லேருந்து எல்லாமே அதில் மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. வச்ச மாதிரி வச்சுருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதோட இங்கால உங்கள்கிட்ட பயிற்சிகளுக்கு தேவையான உரம் மண் வகை அதோட சாடிகள் நீங்கள் வைக்கிறதுக்கு தேவையான சாடி போட்டுருங்க. இது வந்து ₹1.50 மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இங்கால பானை மாதிரி ஒன்று இருக்குங்கண்ட ஒரு பானை மாதிரி ஒரு சின்ன சைஸில் இருக்குது. அது வந்து €8 மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நீங்கள் இதுகளையும் வந்து தேவைண்டா வாங்கிக்கொள்ளலாம். அதை விட இங்கே வந்து ஜூஸ் ஐட்டங்கள் வைன் ஐட்டங்கள் வந்து இங்கே உற்பத்தி செய்கிற பழங்களை பயன்படுத்தி தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. அதை விட நீங்கள் தோட்டத்துக்குள்ளே போய்க்க இப்படியான பாக்ஸுகளை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பயிற்சிகளை பிடுங்கி கொண்டு வரலாம். இங்கே வண்டில் இருக்குது, அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே கைஸ், நல்ல இடமா இருக்குமென்னு நம்புகிறேன். ஓகே, பாய்.